Hi friends, welcome to நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் ஆனது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டைப்பை சார்ந்ததாகும். இந்த ஃபண்டில் இருந்து AAA ரேட்டிங் உள்ள, அதாவது நல்ல நிலையில் உள்ள கார்பரேட் கம்பெனிகளுக்கு மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கடன் கொடுக்கறாங்க. Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ல பேங்க் FDக்கு மாற்றாக முதலீடு செய்யலாம். பேங்கை விட அதிக வட்டி கிடைக்கும், தவிர அதிகமாக ஏற்ற இறக்கம் இருக்காது. Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் NFO டீடைல், அசெட் அலோகேஷன் மற்றும் ஃபண்ட் மேனேஜர் பற்றி விரிவாக பார்க்கலாம். அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்னா என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இதுவும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வகையை சார்ந்தது. டெப்ட் ஃபண்ட்ல நிறைய டைப் இருக்கு. லிக்விட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட், ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், மீடியம் டியூரேஷன் ஃபண்ட், பேங்கிங் அண்ட் PSU டெப்ட் ஃபண்ட், டைனமிக் ஃபண்ட் மற்றும் கார்பரேட் ஃபண்ட். இது எல்லாமே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். கடன் கொடுக்கும் கால அளவை பொறுத்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மாறுபடும். Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ல இருந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கூட இந்த ஃபண்டோட கடன் கொடுக்கும் கால அளவு பாத்தீங்கன்னா 3 முதல் 6 மாதங்கள் வரை. இந்த ஃபண்ட்ல பேங்க் FDக்கு மாற்றாக அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். ஏற்கனவே வேறு சில ஃபண்ட் ஹவுஸ்ல போய்கிட்டு இருக்க அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டை அடிப்படையாக வைத்துதான் 8.5% வருட வருமானம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் NFO டீடைல் பற்றி பார்க்கலாம். ஃபண்ட் ஹவுஸ் Mirae Asset மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்டோட NFO டேட் 28 செப்டம்பர் 2022, 6 அக்டோபர் 2020. ஒரு யூனிட்டோட பிரைஸ் 1000 ரூபாய் இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஃபண்ட்ல 5000 பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 கூட பண்ணலாம். ஆனா SIP இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது குறைந்தபட்சம் 6 SIP பண்ண வேண்டும். இந்த ஃபண்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பெஞ்ச்மார்க் நேம் நிப்டி அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் இண்டெக்ஸ். இந்த ஃபண்ட்ல ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளான் இருக்கு. நீங்க டைரக்ட் பிளான் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. growth அண்ட் டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்கு. growth ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணிடுங்க. என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு கிடையாது. பேங்க்ல ஐடியா இருக்க பணத்தை இந்த ஃபண்ட்ல 1 மாசம் கூட நீங்க போட்டு எடுக்கலாம். பேங்க் மாதிரி 6 மந்த் 1 இயர்னு போட தேவையில்லை. எப்பனா கூட உங்களுக்கு பணம் தேவைன்னா செல் பண்ணலாம். எக்ஸிட் லோடு கிடையாது. Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். மிஸ்டர் மகேந்திர குமார் ஜாஜோ. இவர் ஏற்கனவே Mirae Asset ஃபண்ட் ஹவுஸில் உள்ள ஒரு சில டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லயும் ஒரு புது ஃபண்ட் ஆரம்பிச்சுன்னா அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா ஏற்கனவே உள்ள ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரையும், டெப்ட் ஃபண்ட்னா ஏற்கனவே போய்கிட்டு இருக்க டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல உள்ள ஏதாவது ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் தான் அந்த புது ஃபண்டுக்கு நிர்வாகம் பண்ண வாய்ப்பு கொடுக்கறாங்க. அப்படி மிஸ்டர் மகேந்திர குமார் ஜாஜோ ஏற்கனவே Mirae Asset பேங்கிங் அண்ட் PSU டெப்ட் ஃபண்ட், Mirae Asset கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட், Mirae Asset டைனமிக் ஃபண்ட், Mirae Asset சேவிங் ஃபண்ட், Mirae Asset ஓவர் நைட் ஃபண்ட், இப்போது கூடுதலாக Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டை நிர்வாகம் பண்ணுகிறார். Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 0 to 100% டெப்ட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கடன் கொடுக்கறாங்க. அது தவிர 10% ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டி கடன் கொடுக்கறாங்க. REITs ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டிஸ் என்பது IT பார்க் ரெண்டல் கொடுக்கறாங்க. இப்படி கொடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு மந்த்லி பிக்ஸ்டு இன்கமா வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 8% வரை வருட வருமானம் எதிர்பார்க்கலாம் என்று. இப்போ மார்க்கெட்ல ஏற்கனவே போயிட்டு இருக்க ஒரு சில ஃபண்டுகள்ல அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டை எத்தனை சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சேவிங் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டெப்ட் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் வேல்யூ சர்ச் ஆன்லைன்ல இருந்து இந்த ஃபண்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ரிட்டர்னை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இயர் சார்ட். இது அப் அண்ட் டவுன் அதிகமா இருக்காது. இந்த மார்ச்ல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 1.5% வரை கம்மியாயிடுச்சு. மறுபடியும் அடுத்த மாதத்துல இது ரெக்கவர் ஆயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சேவிங் ஃபண்ட் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் தான் சேவிங் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. 1 இயர் ரிட்டர்ன் 7.61%, 3 இயர் 7.84, 5 இயர் 8.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. SBI மேங்னா அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் இதோட 1 இயர் ரிட்டர்ன் 6.74%, 3 இயர் 7.58%, 5 இயர் 7.5%. HDFC அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் இது ஒரு நியூ ஃபண்ட் தான். 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் 7.11%. கோட்டக் சேவிங் ஃபண்ட் இதோட 1 இயர் ரிட்டர்ன் 6. 3 இயர் ரிட்டர்ன் 7.55%, 5 இயர் ரிட்டர்ன் 7.75%. ICICI Prudential அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட்
இந்த ஃபண்டோட 1 year ரிட்டர்ன் 7.93%, 3 year ரிட்டர்ன் 8.05%, 5 year ரிட்டர்ன் 8.79%. உள்ளதிலே அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டு தான். 5 year ரிட்டர்னா 8.79, க்ளோஸ் டு 8.8. இது மாதிரி நீங்கள் Mirae Asset அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 8% வரை வருமானம் கிடைக்கும். கோட்டக் கார்பரேட் ஃபண்டு இதுவும் ஒரு டெப்ட் ஃபண்டு தான். இந்த ஃபண்ட்ல இருந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. இந்த ஃபண்ட்ல நீங்க பேங்க் எஃப்டிக்கு மாற்ற முதலீடு செய்யலாம். இந்த ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு அதிகபட்சமாக 9% வரை வருட வருமானம் கிடைக்க வழி உண்டு. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இன்வெஸ்டர் கைடு ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.